ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் OnePlus இப்போ அவங்க அஃபிஷியலாக OnePlus 7 அப்புறம் OnePlus 7 Pro அப்படிங்கிற ஃபோன் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். OnePlus இப்போ அஃபிஷியலாகவே OnePlus 7 அப்புறம் OnePlus 7 Pro வந்து அவங்க ஃப்ளாக்ஷிப் சீரிஸில் லான்ச் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இந்த OnePlus 7 Pro ஸ்பெசிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இங்கே 6.67 இன்ச் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இங்கே QHD ப்ளஸ் ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. QHD ப்ளஸ்னால் நிறைய பேருக்கு என்னன்னு தெரியாது, அதாவது 2K பேனல் கொடுத்துருக்காங்க. இதோட ரிஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 90 Hz வரைக்கும் ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஸ்பிளே பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் HDR10+ சப்போர்ட் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேக்காக இங்கே ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே AMOLED பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷனுக்காக Corning Gorilla Glass 6 ப்ரொடெக்ஷன் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதே இது பேக் சைடில் Corning Gorilla Glass வெர்ஷன் 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. கூடவே இந்த ஃபோனில் நாட்ச் எதுவுமே கொடுக்கல. நெக்ஸ்ட் ஃபோனோட முக்கியமான பார்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் இங்கே ஃபர்ஸ்ட் டைம் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. மெயின் சென்சாரை பொறுத்த வரைக்கும் சோனியோட IMX586 அதாவது 48 மெகா பிக்சல் சென்சார் கொடுத்துருக்காங்க. பிக்சல் சைஸை பொறுத்த வரைக்கும் இங்கே 0.8 மைக்ரான் பிக்சல் சைஸ் கொடுத்துருக்காங்க. அப்பேச்சரை பொறுத்த வரைக்கும் இங்கே f1.6 அப்பேச்சர் கொடுத்துருக்காங்க. ஸ்டெபிலைசேஷனுக்காக OAS அது மட்டும் இல்லாமல் EAS கொடுத்துருக்காங்க. செகண்டரி சென்சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு 8 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து 3x வரைக்கும் ஆப்டிகல் ஜூம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபோக்கல் லென்த்தை பொறுத்த வரைக்கும் 74 mm ஃபோக்கல் லென்த் கொடுத்துருக்காங்க. கூடவே இங்கே வந்து ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இந்த சென்சருக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த 8 மெகா பிக்சலோட அப்பேச்சரை பொறுத்த வரைக்கும் f2.4 அப்பேச்சரில் கொடுத்துருக்காங்க. பிக்சல் சைஸை பொறுத்த வரைக்கும் 1 மைக்ரான் பிக்சல் சைஸில் கொடுத்துருக்காங்க. தேர்ட் சென்சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு 16 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃபோக்கல் லென்த்தை பொறுத்த வரைக்கும் 13 mm வரை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் 170 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரியர் கேமரா மூலமா 4K வீடியோ ரெக்கார்டிங் 60 frames per second இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்லோ மோஷனை பொறுத்த வரைக்கும் 1080 பிக்சல்ஸ் வந்து 240 frames per second கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே இது 720 பிக்சல்ஸை பொறுத்த வரைக்கும் 480 frames per second கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோனில் சூப்பர் ஸ்லோ மோஷன் ஆப்ஷன் எதுவுமே கொடுக்கல. சூப்பர் ஸ்லோ மோஷன் ஆப்ஷன் கொடுத்துருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். ஃபோனோட ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா பொறுத்த வரைக்கும் இங்கே 16 மெகா பிக்சல் சோனியோட IMX471 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட அப்பேச்சரை பொறுத்த வரைக்கும் f2.0 அப்பேச்சர். இதுக்கு EAS சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கேமராவோட முக்கியமான ஹைலைட் DxO மார்க். நிறைய பேருக்கு இந்த DxO மார்க் மேலே தான் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. எல்லா லான்ச் ஈவெண்ட்லையும் இதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. OnePlus 7 Proவோட DxO மார்க் பொறுத்த வரைக்கும் 111 அதாவது 111. இதுதான் செகண்ட் ஹையஸ்ட். இதுக்கு முன்னாடி Huawei P30 Pro 112 இருக்குது. அதே மாதிரி சாம்சங் கேலக்ஸி S10 5G வெர்ஷன் வந்து 112 கொடுத்துருக்காங்க. அதே இது சாம்சங் கேலக்ஸி S10 நார்மல் வெர்ஷனை பொறுத்த வரைக்கும் 109 தான். நெக்ஸ்ட் ப்ராசஸர். இந்த வருஷத்தோட லேட்டஸ்ட் ஃபிளாக்ஷிப் ப்ராசரான Qualcomm Snapdragon 855 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. கூடவே இதுக்காகவே 10 லேயர் வேப்பர் சேம்பர் கொடுத்துருக்காங்க. அதாவது கூலிங்காக இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ரேம் அண்ட் ஸ்டோரேஜ். இந்த ஃபோன் 3 வேரியண்ட்ல வருது. அதாவது 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், அப்புறம் 12GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வேரியண்டோட கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டோரேஜை நிறைய டீஸ் பண்ணது UFS 3.0 ஸ்டோரேஜ் இந்த ஃபோனில் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபோன் UFS 3.0 வர்றது. ஸோ நிறைய பேர் கேட்கலாம் UFS 3.0 வச்சுக்கலாம், எனக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு. ஃபோனோட ஸ்பீட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரீட் ரைட் ஸ்பீட் வந்து மெமரியில் வந்து ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். நெக்ஸ்ட் ஃபோனோட பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இங்கே 4000 mAh பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புதுசாக WRAP சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்த WRAP சார்ஜர் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து OnePlus 60 மெக்லரன் எடிஷனில் பார்த்துருந்தோம். அதுக்கு முன்னாடி எல்லாமே டேஷ் சார்ஜிங் தான் கொடுத்துருந்தாங்க. அப்போயே டேஷ் சார்ஜிங் பற்றி எதுவுமே பெருசாக பேசலை. இப்போ WRAP சார்ஜர் வந்து புதுசாக எல்லா ஃபோன்ஸ்லையும் கொண்டு வந்திருக்காங்க. இதோட அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் 30 watts கொடுத்துருக்காங்க. 5 volts 6 ampere அவுட்புட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் இங்கே பேஸ் வேரியண்ட் 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் 48,999 லான்ச் பண்ணியிருக்காங்க. 8GB RAM 256GB ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் 52,999 லான்ச் பண்ணியிருக்காங்க. 12GB RAM 256GB வேரியண்ட் பொறுத்த வரைக்கும் 57,999 லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனோட ஃபர்ஸ்ட் சேல் May 17th இந்த ஃபோனை நீங்கள் ஈஸியாக வாங்கிக்கலாம். அமேசானில் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் OnePlus ஆஃப்லைன் ஸ்டோரில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அமேசான் பிரைம் கஸ்டமர்ஸ்க்காக எக்ஸ்க்ளூசிவாக May 16th இந்த ஃபோன் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் OnePlus 7 Pro ஃபோனை நீங்கள் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா சின்ன நெகட்டிவ்ஸ் கண்டிப்பாக இருக்குது. 50,000 ஃபோனுங்கும் போது இங்கே வந்து எந்த IP ரேட்டிங் கொடுக்கல. நெக்ஸ்ட்டு ஹெட்ஃபோன் ஜாக் இன்னமும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்போ நம்ம வாங்கின ஹெட்ஃபோன்ஸ்லாம் நம்ம எங்கே போய் போட அப்படிங்கிறது தெரியல. ஸோ நிறைய பேருக்கு டவுட் வந்திருக்கும், அப்போ நான் இனிமேல் OnePlus வந்து ஃப்ளாக்ஷிப் கிளராக இருந்தால் பட்ஜெட்டில் இருக்காதான் நீங்கள் கேட்கலாம். பட் அதுக்கு தான் OnePlus 7 கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து 6GB RAM அப்புறம் 120GB வேரியண்ட் பொறுத்த வரைக்கும் இங்கே 33,000 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. 33,000 லான்ச் பண்ணது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். நிறைய பேருக்கு வந்து இங்கே பட்ஜெட் செக்மெண்ட்டில் 28,000 கொடுத்து போக்கோ F1 வாங்குறதுக்கு தாராளமாக கூட எக்ஸ்ட்ரா 4,000 போட்டு நீங்கள் இந்த ஃபோனை வாங்கிடலாம். கூடவே 8GB RAM 256GB பொறுத்த வரைக்கும் 37,999 லான்ச் பண்ணியிருக்காங்க. இது அதே பழைய ப்ரைஸ் தான். ஆனால் இந்த ஃபோனில் வந்து உங்களுக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப்லாம் கிடைக்காது. அதே டியூவல் கேமரா செட்டப் தான். ஒரு பிரைமரி 48 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இங்கே வந்து நாட்ச் இருக்கும். பாப்அப் செல்ஃபி கேமரா எதுவுமே கிடையாது.
ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனே அழுத்துங்க. அப்போ தான் எங்கள் வீடியோ போட உடனே உங்கள் ஃபோனு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.